ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என் தேங் மாமா எஃப்எஃப்பை கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மார்னிங் தேங் ஆஃபீஸ்க்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு வெளியே வந்தான். ஒயன் டைனிங் டேபிளில் உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஒயனோட அம்மா ஒயனுக்கு தலசி விட்டுட்டு இருந்தாங்க. தேங் ஒயன்கிட்ட வந்து பக்கத்தில் இருக்க டேபிளை எழுத்து போட்டு உட்காந்தான். ஏய், என்னடி காலையிலேருந்து ரொம்ப காலையே காணும்? இன்றைக்கி தூங்கி எழுந்தது லேட் மாமா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சீக்கிரம் ஸ்கூல் போகணும், அதான் ரெடி ஆகிட்டு உனக்கு பாய் சொல்ல வரலான்னு நினச்சேன். தேங் உங்கள் அக்காவை பார்த்துட்டு ஒயனை பார்த்தோம். ஒயனை கையில் இருக்க சாண்ட்விச்சை தேங்க்கு ஃபீட் பண்ணான். தேங் ஒயனோட கண்ணை பார்த்துட்டு அந்த சாண்ட்விச்சை ஒரு பைட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்படி இருக்கு மாமா? தேவங்க அந்த மென்னுட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அக்கா, நீ பண்ணுற எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒயனை பார்த்துட்டே சொன்னான். ஐயோ மாமா, என்னை வெக்கப்பட வச்சுட்டே இருக்கானே. உனக்கும் சாண்ட்விச் தாண்டா பண்ணி வச்சுருக்கேன், இன்றைக்கி எந்திரிச்சதே லேட், இதான் பண்ண முடிஞ்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. தேங்க ஒயனை பார்த்துட்டு, அக்கா நீ பண்ணுற ஒவ்வொன்றும் எனக்காகவே பண்ணுற மாதிரி இருக்குது தெரியுமா? எனக்கு எதெல்லாம் பிடிக்கும், எப்படிலாம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே சாப்பிட்ணும் போல் தோணிகிட்டே இருக்குது. ஏய், ரொம்ப பசிக்குதாடா, இரு எடுத்துகிட்டு வரேன். இல்லைக்கா, நீ ஃபஸ்ட்டு இவ்வளோ ரெடி பண்ணு. ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சில. ஒயனோட அம்மா தேவங்கிட்ட வந்துட்டு தேவோட ஹெட்டை ரப் பண்ணிட்டேன். தேவங், நீ தாண்டா என் ஃபஸ்ட்டு பையன், நான் பண்ணுற எல்லாமே உனக்காக தான். உனக்கு அம்மா மாதிரி இருந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் தானே செய்யணும். அக்கா, நீ செய்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு தான் நீ எல்லாருக்கும் சமைக்கிற. யாருமே எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுக்கிறீங்க. உன் வீட்டில் உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. இங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு சொன்னேன். நான் போகல, நான் என் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒயின்கிட்ட கூட சொன்னேனே, அவள் சொல்லலையா? தேங்கோட அக்கா தேங்காய் ஹக் பண்ணிவிட்டு, டீச்சையும் நிஜமாவா இங்கே தான் இருப்பியா? ஆமாக்கா, என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என்னால் இங்கேருந்துலாம் போக முடியலை. நான் போகிறேன்னு சொன்னால் நீயும் ஃபீல் பண்ணுற, மாமா ரொம்ப கோவப்படுறாங்க, இந்த ஒயின் அதுக்கு மேலே ஃபீல் பண்ணுறா. எனக்கும் உங்களெல்லாம் விட்டு போக மனசே வரல. ஸோ நான் இங்கேயே இருக்கேன். நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ என் கூட இருக்க போகிறேன்றது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். சரி இருதேன், நான் உனக்கு போய் சாப்பாடு கொண்டு வரேன். ஏ ஒயின், அப்பா வெளியே நின்று கத்திகிட்டே இருக்காங்க பாரு, நீ வெளியே போ. ஓகேம்மா. ஏய், ஏண்டிம்மா நீங்கள் ரூமுக்கு வரல? அதான் சொன்னல மாமா, டைம் ஆகிடுச்சு. தேங்க என்னோட சீக்ஸில் மாமா அம்மா, நீ ரூம் வரல, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ வருவன்னு பார்த்துட்டே இருந்தேன், கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சா என்னடி? மாமா நிஜமாவே நீ மிஸ் பண்ணியா? தேங்க என்னோட ஹிப்பில் ஹேண்ட் வச்சு அவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இழுத்தான். ரொம்ப மிஸ் பண்ணேன். மார்னிங் என்னை மீட் பண்ணாமல் நீ ஸ்கூல் கிளம்புனா அவ்வளோதான் பார்த்துக்கோ. மாமா கிளம்பிட்டு உன்னை பார்க்கலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. சரி என்னை கிஸ் பண்ணு. மாமா கிஸ் பண்ணடி, சீக்கிரம் பண்ணடி, அம்மா வந்துடுவா. மாமா எங்கே? முக்கு. தேவ் என்னக்கா? தேவ் உனக்கு கார்லிக் பிரெட் பண்ணி தரவா? நீ எது வேணால் பண்ணித்தாக்கா, எனக்கு ஓகே தான். சரிடா, உனக்கு கார்லிக் பிரெட் ஓகேவா மாமா? ஏய், எங்கள் அக்கா பண்ணால் எனக்கு எல்லாமே ஓகே தான். ஒன்று எனக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்கா, அவளுக்கு தெரியும் எனக்கு எது பிடிக்கும்னு. சரி வா மாமா. மாமா லேட் ஆகிடுச்சு, அப்பா வெளியே நிற்கிறாங்க, சீக்கிரம் எஞ்சிருக்க வேண்டியதானடி? சரி ஒரே ஒரு நிமிஷம். தேவா என்னோட கிட்ட வந்து மாமா மாமா ஒயன். என்ன மாமா காலையிலே மூடா? ஏய் அடிச்சனா? என்ன பேசுகிறேன்? அப்போனா இதுக்கு பேர் என்ன? ஏய் நான் மிஸ் பண்ணேன் அவ்வளோதான். சரி போ, அப்பா கூப்பிட்றாங்க. ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். ஓகே. ஒயன் வேகமாக பேக் எடுத்துகிட்டு டோர் கிட்ட வர போனான். வெளியே போகாமல் அப்படியே டர்ன் பண்ணி தேவங்க பார்த்துட்டு இருந்தா. என்ன போ. அது அம்மா அம்மா, எதுக்கடி அம்மா கூப்பிட்றேன்? அம்மா என்னடி உனக்கு வேணும்? இன்னும் நீ போகலையா? உன் அப்பா கத்திகிட்டே இருக்காரு. அம்மா ஒரு நிமிஷம் வா. ஒயனோட அம்மா தேங்க பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஒயின் வேகமாக வந்து ஒயனோட அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணான். நேற்று நான் பண்ணதுக்கெலாம் சாரி, நான் இனிமேல் இப்படி சைன் பண்ண மாட்டேன், நான் நல்ல பிள்ளையாக இருக்கேன், இனிமேல் நல்லா படிக்கிறேன், ஓகே அம்மா? ஒயனோட அம்மாவும் ஒயனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஓகே, நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கணும். ஓகேம்மா. ஓகே. ஒயன் இந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, மாமா
நீ எந்திரி. ஏய் இதுக்குடி எந்திரி மாமா. தேவங்க எந்திரிச்சான். தேவங்க எந்திரிச்சதும் வயன் தேவங்க டைட்டாக ஹக் பண்ணான். ஏய் இவன் என்ன பண்ணுறான் எனக்கா? மாமா நான் இது பண்ண எல்லாத்துக்குமே சாரி. சரியா மாமா? நான் இனிமேல் அப்பா சைன் போட மாட்டேன். நான் நல்லா படிப்பேன், நிறைய மார்க் வாங்குவேன். ஓகேவா? ஓகே ஓகே தான். ஏய் பேசுகிற ஏதாவது சொல்லுடா அவள்கிட்ட. டைம் ஆகுது அவளுக்கு ஸ்கூலுக்கு. ஆ ஓ ஓ என்னடி பண்ணுறேன்னா விட்டு. நீ தானே மாமா சொன்ன அக்கா முன்னாடி ஆக்ட் பண்ணிக்கணும். எப்படி இருக்கா? இன்னைக்கு ஃபுல்லாக நான் மிஸ் பண்ண மாட்டேன்ல. ஓகே நல்லா படி. ஓகே நிறைய நிறைய மார்க் வாங்கணும். ம் ம் ஓகே மாமா. பாய் மாமா. ம் பாய். வயன் அவங்க வீட்டிலேருந்து வேகமாக வெளியே போனோம். வயன் சரியான ஆள்டி நீ. கொஞ்ச நேரம் என்ன பண்ண போகிறேன்னு பயந்துட்டேன். ஆனாலும் உன் பாடி இருக்கே அப்படி இருக்கு. ஏன் சாப்பாடு வச்சுருக்கேன் பாரு, சாப்பிடு. ஆ ஓகேக்கா. அவங்க அக்கா ஹேண்டை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்கார வச்சான். என்னடா அக்கா எனக்கு கூட்டி வரியா? டேய் ரெட்டையும் சாண்ட்விச்சும் ஊட்டி விட்றதுக்கு ஒரு ஆளா? ஆமாம் எனக்கு உன் கையால் சாப்பிடணும் போல இருக்கு. ஊட்டி விடுக்கா. கொடு. ஆ அக்கா மாமாட்ட சொல்லிடுறியா நான் இங்கே தான் தங்க போகிறேன்னு? இந்நேரம் வயனே அவள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பா. மாமா கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாமாக்கா நான் இங்கே இருக்கிறதுலாம் ஓகேவாக்கா? என்னடா இப்படி கேட்குற? நேற்று பார்த்தல்ல, நான் கூட நீ வெளியே தங்கிக்கோ ஓகே சொல்லிட்டேன். ஆனால் மாமா எவ்வளோ கோவப்பட்டாங்கன்னு பார்த்தல்ல, அதான்க்கா கேட்குறேன். நான் கிளம்புறேன்னு சொன்னால் மாமா ஹாப்பியாக தானேக்கா ஃபீல் பண்ணணும். ஆனால் மாமா என்க்கா என்னை தனியாக போவேணும்னு சொல்கிறாங்க. நீ என் அக்கா என் மேலே இருக்க பாசத்தில் இருடான்னு சொல்கிறேன். வயன் உன் பொண்ணு மாமான்ற பாசத்தில் என்னை இருக்க சொல்கிறான். உன் ஹஸ்பண்ட் என்க்கா என்னை இங்கே இருக்க சொல்கிறாங்க. ஆ ஆ நான் இங்கே இருப்பதில் அவங்களுக்கு என்னக்கா? ஏஜே அவங்க என்னடா பேசுகிற? எனக்கு மட்டும் இல்லை, மாமாவுக்கும் நீ தான் மொத்தம் பையன். உனக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வயன் கூட. என்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நீ தான் சொன்னியா அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க மாமான்னு. அடிக்கடி சொல்லுவார். நான் உன் அப்பா அம்மாக்காகலாம் உன்னை பார்த்துக்கல, உன் தம்பிக்காக தான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். இன்னும் தெரியுமா, அவருக்கு வயனை விட உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா அவங்க கூடலாம் தங்கியிருக்குது. தேவோட அக்கா தேவோட ஹெட்டை ரப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பு. ம் ம் தேவங்க அப்படியே அவங்க அக்காட்ட பேசிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போனோம். ஈவினிங் வயன் வந்ததுமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் நோட் புக்கெலாம் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தேவக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். எப்போம்மா மாமா வருவான்? வந்துடுவான்டி இரு. இதான் அப்போல்லாம் சொல்லிகிட்ருக்க, எப்போ தான் வருவான்? ஏய் நீ ஒரு நிமிஷத்துக்குள்ள கேட்டுகிட்டே இருக்கடி, கொஞ்ச நேரம் இரு வருவான். அப்போ தேவனோட பைக் சவுண்ட் வெளியே கேட்டுச்சு. வந்துட்டான். தேவன் வண்டியை பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தான். என்ன மாமா இன்றைக்கி 10 minutes லேட்டாக வந்திருக்கா? ஓ அப்படியா, கொஞ்சம் டிராஃபிக் அதான். சரிடா இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. சரிக்கா. மாமா சீக்கிரம் வா, நான் நோட் புக்ஸ்லாம் எடுத்து ரெடியாக உட்காந்துருக்கேன். எனக்கு மேக்ஸ் சொல்லித்தரேன்னு சொன்னல. தேவன் என்னோடய ரூமில் எட்டி பார்த்தான். அவள் பெட்டு ஃபுல்லாக நோட் புக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீ உன் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஹாலுக்கு வா. ஹாலுக்கா? மாமா என் ரூம்லேயே படிக்கலாம், வெளியே அம்மா அப்பெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நோ தேவம், ரூம்னா அவ்வளோ சும்மா இருக்க மாட்டான், நீயும் சும்மா இருக்க மாட்டான், வேணாம் ஹாலில் வச்சு படிக்கலாம். இல்லை வை, நீ புக் எடுத்துகிட்டு ஹாலுக்கு வா, ஹாலில் வச்சு படிப்போம். மாமா என்ன மாமா? டி அவள் தான் சொல்கிறாள் ஹாலில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு, ரூமில் வச்சு சொல்லிக் கொடுறான். அக்கா அது ஆமாம் மாமா, ரூமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நம்ம ரூம்லேயே வச்சு படிப்போமா? இன்றைக்கி படித்த மாதிரி தான். சரி ஓகே, நான் எடுத்துகிட்டு உட்காரு, நான் வரேன். எல்லாம் அடி மாமா, நீ சீக்கிரம் வா. வரேன். நேற்றே அப்படி பண்ணும், இன்றைக்கி என்ன தான் பண்ண போகிறாளோ? தேங்காய் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வயனோட ரூமுக்கு வந்தோம். வா மாமா உட்கார். வயன் நினச்சி டோரை லாக் பண்ணலான்னு போனான். தேங்காய் கையை பிடிச்சிட்டு ஏய் டோரெல்லாம் லாக் பண்ண வேணாம் உட்கார். மாமா ப்ரைவசியாக இருக்காது மாமா, நான் போய் லாக் பண்ணிட்டு வரேன். ஏய் நமக்கு எதுக்கு இப்போ ப்ரைவசி, நம்ம படிக்க தான் போகிறோம், உட்கார். இல்லை மாமா நான் டோரை உட்கார்டி. சரி ஓகே. அவங்க என்னோட மேக்ஸ் புக் எடுத்து பரட்டி பார்த்துட்டு இருந்தான். ஒயின் தேவையே பார்த்துட்டே இருந்தான். ஒயின் பழைய கொஸ்டின் பேப்பர் ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருக்கியா? உன்னை தாண்டி என்னை பார்த்துக்கிட்டே இருந்தேனா, படிக்கணும். ஆமாம் மாமா படிக்கணும். பழைய கொஷின் பேப்பர் ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருக்கியான்னு கேட்டேன். ஓ
இரு மாமா எடுத்துறேன். ஒயின் அவள் பேக்கில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா. தேங்க ஒயினை விட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்தோம். என்னாச்சு மாமா? கொடு. ம் இந்த சம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்படி இந்த சம்மில் உனக்கு எவ்வளோ வர தெரியும்? எழுது. மாமா நீ சொல்லிக் கொடு. ஏய் உனக்கு தெரிஞ்ச வரை எழுது. உனக்கு எங்கே ஸ்டெப்ஸ் வரலையோ அங்கே நான் சொல்லித்தரேன். ம் ஓகே. ஒயின் அவளுக்கு தெரிஞ்ச வரை எழுதிட்டு என்கிட்ட நோட்டை கொடுத்தா. இவ்வளோ தெரிஞ்சிருக்கா? குட். இதுக்கப்புறம் இது சிம்பிள் தாண்டி. எங்கே பார். ஏய் நோட்டை பாருடி. எங்கே பார். இதை இப்படி போடு. ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதையும் அகெயின் எழுதிடு. இப்போ கன்ஸ் வந்துடும். ஓகே. ஹே எப்படி மாமா? அவ்வளோதான் மேக்ஸ். எங்கே இது அகெயின் சி. மாமா இப்பயும் இவ்வளோ தான் வருது. ஏய் நான் சொல்லிக் கொடுக்கும்போது செம்ம கவனிடி. என்னையே பார்த்துட்ருக்கா. ஓகே நீ சொல்லி தான் நான் கவனிக்கிறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்படி ஆன்சர் வந்துடும். ஓகேவா? புரிஞ்சா? உன்னை தாண்டி புரிஞ்சா? புரிஞ்சு மாமா. ஒருக்க கூட நான் பார்த்துக்கிறேன். ஓகே மாமா பண்ணு. ஒயினும் வாங்கி பண்ணான். மாமா எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு, ஆன்சர் மட்டும் வரலையே. இப்படி பண்ணு. ஓகே ஓகே மாமா. சூப்பர். இங்கே பாரு. இந்த 5 கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்க இந்த 5 சம்மும் ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். நம்பர்ஸ் மட்டும்தான் வேறையாக இருக்கும். இப்போ இந்த 5 சம்மையுமே இதே ஃபார்முலாவில் ட்ரை பண்ணு. மாமா 5 சம்மா? ஏய் சிம்பிள் தாண்டி. ஒரே பேட்டர்ன் தான், நம்பர்ஸ் மட்டும்தான் வேறு வேறு. ட்ரை பண்ணு. சரி அவங்க மடியில் இருந்த நோட் எடுத்து ஒயின் கிட்டே கொடுத்தா. ஒயின் சின்சியராக அந்த சம்லாம் போட்டுட்ருந்தா. மாமா இங்கே பாரு இதுக்கு ஆன்சர் வந்துருச்சு. குட். நெக்ஸ்ட் சம் பண்ணு. ஏய் ஆமாம் மாமா ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதுக்கு ஆன்சர் வரலையே. ட்ரை பண்ணடி, அதே மாதிரி தான் இருக்கும். மாமா இதுக்கு ஆன்சர் வரல. சரி கூட. ஓகே 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 நெக்ஸ்ட் பண்ணுறேன். ஒயின் வந்து 5 சமயம் செஞ்சிட்டு இருந்தா. 3rd சம்மும் கரெக்டாக பண்ணி தேங்கிட்ட காமிச்சா. சூப்பர். இன்னொரு சம் பண்ணுங்க. 4th சமயம் கரெக்டாக பண்ணி தேங்கிட்ட காமிச்சா. மாமா சூப்பர் மாமா, செம்மையாக சொல்லித்தரேன். ஆமாம் மாமா ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது எல்லா சமும். ஏய் எல்லா சமலும் ஒரே பேட்டர்னில் இருக்காது. பட் ஒரே பேட்டர்னில் இருக்க சமம் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா என்ன நம்பரில் கொடுத்தாலும் நீ பண்ணிடுவேன். ஓகேவா? இந்த சமயம் செய். ஓகே மாமா. ஒயினும் அந்த 5th சம கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே இருந்தான். தேங்கும் ஒயின் பண்ணுறதுலாம் கவனிச்சிட்டே இருந்தான். அப்படியே தேங் பேப்பர் பார்க்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒயின் ஃபேஸே பார்த்துட்டு இருந்தான். ஒயின் அவள் எழுதுறதெல்லாம் வாயில் சொல்லிகிட்டே இருந்தா. அவள் லிப் மட்டும் செஞ்சிட்டே இருந்துச்சு. தேங் கல் பண்ணி அவள் லிப்டே பார்த்துட்டே இருந்தான். தேங் கண்ட்ரோல். தேங் குனிஞ்சி ஒயின் லிப்கிட்ட வந்து மாமா பண்ணு. மாமா நோட்டு வேணா மூடிடவா? ஏய் பண்ணுடி. ஓகே. தேங் ஒயின் கிட்ட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக தள்ளி வந்து ஒயின் பக்கத்தில் வந்து உட்காந்து அவள் ஷோல்டரில் கை போட்டான். மாமா நான் வேணா நோட்டை மூடி வச்சிடவா? ஏய் பண்ணு. தேங் ஒயினோட ஷோல்டர்லேருந்து அவன் கையை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி ஒயினோட செஸ்ட் கிட்டே வந்து ஸ்டாப் பண்ணான். ஒயின் டக்குன்னு திரும்பி தேங்க பார்த்தான். ஏய் ஒன்றும் இல்லை, நீ கண்டினியூ பண்ணு. மாமா ஒன்றும் இல்லடி, நீ கண்டினியூ பண்ணு. ஒன்றும் இல்லை, நீயும் கண்டினியூ பண்ணு. ஏய் சரி சரி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? மாமா தேங்க என்னோட செஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தோம். மாமா என்ன பார்க்குற? நான் ஒன்றும் பார்க்கல, நீ சம பண்ணு. அதான் மாமா இதுக்கு ஆன்சர் வரலான்னு கேட்கலான்னு வந்தேன். ஆனால் நீ தேவங்களோட ஹேண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அவனோட ஹிப்க்கு கொண்டு வந்தோம். ஒயின் வந்து தேவங்கே பார்த்தா. என்னடி மாமா இதுக்கு ஆன்சர்? மாமா இதுக்கு ஆன்சர் வரல, கொஞ்சம் சொல்லித்தான் மாமா. தேவன் ஒயினோட டிஷர்ட்டை லிஃப்ட் பண்ணி அவன் பேர் ஸ்கின்ல அவன் ஹேண்டை வச்சு ஒயினை சாஃப்டாக ரப் பண்ணான். ஏய் 4 சம் பண்ணல, அதே மெத்தட் தான், அப்படியே பண்ண. மாமா அதெல்லாம் புரியுது, ஆனால் ஆன்சர் வரல மாமா. இப்போ இதுக்கடி இப்படி பேசுகிறேன், நார்மலாக தான் பேசி. மாமா ஒரு மாதிரி இருக்கு. ஏய் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் டச் தான் பண்ணு.
அதுக்குள்ளே என்னடி உனக்கு ஒரு மாதிரி இருக்கு? உன் கை ரொம்ப சில்லுன்னு இருக்கு மாமா. எடுத்துடவா? ஆஹா இருக்கட்டும். அப்போ நீ மேக்ஸ் பண்ணு. அண்ணா மாமா தெரியல, சொல்லி கொடுக்குறியா? சொல்லி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு அவன் ஃபிங்கர் வச்சு ஒயினோட ஹிப்லையே நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னு எழுதி காமிச்சான். ஒயின் அவனோட டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணான். புரிஞ்சா மாமா? புரிஞ்சா? மாமா புரியல. நான் நோட் பண்ணல மாமா. என்னடி அகைன் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோ. மாமா கொஞ்சம் ஸ்லோவாக எழுதுறியா? தேவோட ஃபிங்கர் படப்பட ஒயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒயின் கண்ணை மூடி தேவோட டச்சை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. தேவ ஒயின் காதிக்கிட்ட வந்து புரிஞ்சா? புரியல மாமா. பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. நீ ரொம்ப சாஃப்டாக இருக்க அப்படின்னு பேசிகிட்டே தேவாங் அவன் ஹேண்ட்ஸ் வச்சு ஒயினோட ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணான். மாமா என்ன பண்ணுற மாமா? இப்போ என்ன பண்ணுது? மாமா கையாடு மாமா, வலிக்குது. நல்லா இல்லையா? நல்லா இருக்கு மாமா, ஆனால் கொஞ்சம் வலிக்குது. எல்லாமே ஆரம்பத்தில் வலிக்க தான் செய்யும், அப்புறம் உனக்கே ரொம்ப பிடிக்கும். தேங்காவனோட டச்சை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டே இருந்தான். மாமா மாமா ஆன்சர் வரல மாமா. ஆன்சர் வரலன்னா பரவாயில்ல, க்ளோஸ் பண்ணு, நாளைக்கு படிச்சுக்கலாம். மாமா ஓகே இரு சொல்லித்தரேன். தேவங்க ஹேண்ட் அங்கேருந்து எடுத்தோம். மாமா ஆன்சர் வரலன்னா பரவாயில்ல, நாளைக்கு படிச்சுக்கலாமே. போயன் அடி வாங்க போகிறேன், கொடு. எடுத்துட்டானா? இவன் சொல்கிறது தான் கேட்கணும், என் பேச்சு காதலே வாங்க மாட்டான். இங்கே பார் மாமா, நீ சொல்கிற எதுவும் காதலே விழ மாட்டேங்குது மாமா. நோட் புக்கெலாம் மூடி வச்சுருவோமா கொஞ்ச நேரம்? அடி வாங்க போகிறடி, கவனி. இன்றைக்கி இந்த பேட்டர்ன் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். 2 நம்பரில் எப்படி கேட்டாலும் நீ கரெக்டாக பண்ணணும். அந்தளவு நீ தரோவாக அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா? மாமா ப்ளீஸ். இதுக்கு தான் ஹாலில் உட்காந்து படிக்கலான்னு சொன்னேன். இந்த ஒரு சம் தான். மாமா சரி, இந்த ஒரு சம் தான். என்னடி, நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணி 1 hour தான் ஆச்சு, அதுக்குள்ளே என்ன போதும்? மாமா ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவ்வளோ போதும் மாமா ப்ளீஸ். சரி ஓகே, இந்தா இதை பார். இப்படி பண்ணால் அந்த சம்க்கு ஆன்சர் வந்துடும். பாரு. ஓகே கொடு, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒயின் தேவன் கையில் இந்த பெண்ணை வாங்கலான்னு தேவன் ஹேண்ட் மேலே ஹேண்ட் வச்சான். அவன் கையில் இருக்க பெண்ணை வாங்காமல் அவன் கையை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டே இருந்தான். என்ன பண்ணுறடி? டோர் ஓப்பனில் இருக்கு, பெண்ணை படி. மாமா நீ ரொம்ப அழகாக இருக்க மாமா, இந்த டிஷர்ட் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கு. ஓ அப்படியா, ஓகே இந்தா பண்ணு. மாமா என்னடி? மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. அதே சம்மர் தான் இருக்கும் இதுவும். மாமா எனக்கு ஒரு கிஸ் தரியா? ஃபர்ஸ்ட் நீ செம்ம போடு. மாமா அப்போ அந்த ரூம்குள்ளே தேவோட அக்கா வந்தாங்க. அவங்க டக்குன்னு என்னை விட்டு தள்ளி உட்காந்தோம். என்னாச்சு மாமா? கண்டினியூ பண்ணு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணு. ஒயின் நிமிந்து அவங்க அம்மா பார்த்துட்டு ஓகே. என்னடா முடிஞ்சா? இந்த பண்ணிகிட்ருக்காக்கா. மாமா ஈஸியாக சொல்லி கொடுத்தான். இங்கே பார், நான் 5 சம் பண்ணிட்டேன், எல்லாமே ஆன்சர் வந்துருச்சுமா. சூப்பர் ஒயன். சரி, உங்களுக்கு சாப்பிட்டு ஏதாவது கொண்டு வருவான்னு கேட்க தான் வந்தேன். உங்களுக்கு தான் வேணுமா? எனக்கு எதுவும் வேணாங்க்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து டின்னரே சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம்மா எனக்கும் எதுவும் வேணாம், நான் மாமா கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுக்கிறேன். சரி முடிச்சுட்டு சாப்பிட வாங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிம்மா. அம்மா நீ போகும்போது இந்த டோரை மட்டும் அடிச்சிட்டு போறியா? பைக் சவுண்டாக கேட்குதும்மா. என்னடி பண்ணுறான்? நீ பேசாமல் இருமாம்மா. இல்லைக்கா, சவுண்டெலாம் எதுவும் கேட்கல, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அதான் சொல்கிறாள் சவுண்டாக இருக்குன்னு. டோரை சாத்திட்டு படிக்க வேண்டியதுனடா அப்படின்னு பேசிட்டு வயனோட அம்மா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. லூசாடி நீ என்ன பண்ணிகிட்ருக்கா? அம்மாவே டோரை க்ளோஸ் பண்ண சொல்கிறான். அவளுக்கு மட்டும் ஏதாவது டவுட் வந்துச்சு அவ்வளோதான், நம்ம தெரியும்ல. யார் உன் காக்கு டவுட்டு வந்துட்டாலும் அவள் சரியாக டியூப்லைட் மாமா. சரி ஓகே. இன்னும் கிஸ் பண்ணு மாமா. அட்டிக்கப்புறம் ஒன்று
சம்முக்கு இன்னும் ஆன்சரே வரல. சம்மு பண்ணடி ஃபஸ்ட்டு. மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு பேசிகிட்டே வயன் தேவன் கிட்ட வந்தா. ப்ளீஸ் டி, நல்ல பொண்ணுல இந்த சம் மட்டும். என்ன மாமா. வயனும் தேவன் கிட்டேருந்து பெண்ணை வாங்கி அந்த சம்மை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தா. தேவன் அவங்க வயனோட ஃபேஸை லிஃப்ட் பண்ணி மாமா மாமா டோர் லாக் பண்ணல. தெரியும் பேசாதா. ஏன் நான் ஜஸ்ட்டை மட்டும் டச் பண்ணி பார்த்துக்கவா? மாமா சின்ன ப்ளீஸ் டி, நான் இதை ஒவ்வொரு சைஸ்லேயும் டச் பண்ண ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. ஆனால் டோர் லாக் பண்ணலாம் மாமா. ஒன் செக். தேவங்க மெதுவாக போய் சவுண்டே இல்லாமல் அந்த டோரை லாக் பண்ணோம். தேவங்க அப்படியே பெட் மேலே ஏறி ஒயின் கிட்டே வந்தோம். ஒயின் பெரிய ஸ்மைலோட தேவங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். தேவங்க எதுவுமே கேட்காம எதுவுமே பேசாமல் ஒயினோட செஸ்ட்டில் ஹேண்ட்ஸை வச்சு சாஃப்டாக ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தான். மாமா மாமா வலிக்குது. செம்மையாக இருக்குடி, செம்ம சாஃப்டாக இருக்கு. மாமா மாமா கை 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 மாமா வலிக்குது. மெதுவா மெதுவாக தான் பண்ணுறேன். கொஞ்ச நேரம். இந்த இந்த ஷர்ட் மட்டும் கழட்டி வேணாம். மாமா மாமா நம்ம ஷர்ட்டு வேணாம். தேவங்களை ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவளை டைட்டாக ஹக் பண்ணோம். மாமா மாமா நீ மாமா மாமான்னு கூப்பிட்ற ஃபஸ்ட் நிப்பாட்டடி. இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. மாமா மாமா நான் ஏதாவது பண்ணவா? நீ வித்தும் பண்ண வேணும். அமைதியாயிடும், அது போதும். உன்னை எப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்கடி. மாமா மாமா போதும். மாமா மாமா போதும் மாமா. என்ன போதும்ல சொல்கிறேன். போதுமா மாமா சொல்ல போதுமா? இல்லை மாமா உன் ஷர்ட் மட்டும் கழட்டிக்கிறியா? எனக்கு ஒன்று டச் பண்ண போல இருக்கு. நோ ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. நோ உன் ரூமில் இருக்கும், மாட்டிப்போம். வேணாம் மாமா, நேற்று கூட என் ரூமில் தானே இருந்தோம். ப்ளீஸ். உன் பேர் ஸ்கின் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் மாமா. ஒரே ஒரு தடவை ஷர்ட்டில் சொன்ன ஹக் பண்ணிக்கிறேனே ப்ளீஸ். நோவே விட போதும் மாமா. சின்ன போதுண்டி விட. மாமா இன்னும் கொஞ்சம் நேரம். நீ வேணும்னு கேட்டல கொஞ்ச நேரம் மாமா. போதும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, புரிஞ்சுக்கோ விட. தேவங்க வயனை மூவ் பண்ணிவிட்டு பெட்டில் எழுந்து உட்காந்தோம். வயனும் ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவங்க பக்கத்தில் வந்து உட்காந்தான். என்னாச்சு மாமா, கிளம்பவா? நான் ஏறும் போகிறேன். தேவங்க பெட்லேருந்து எழுந்திரிச்சிட்டு அகைன் வயன்கிட்டே வந்து உட்காந்தோம். என்னாச்சு மாமா, போகிறேன்னா? அத்தான் முடியல. வயன், நேற்று நான் உன்னை நெக்கில் கிஸ் பண்ணல? ஆமாம் மாமா. அது மாதிரி எனக்கு கிஸ் பண்ணுறியா? மாமா நான் பண்ண உனக்கு ஓகேவா? பண்ணடி ப்ளீஸ். மாமா ப்ளீஸ் வயன் ப்ளீஸ். நீ ப்ளீஸ்லாம் சொல்லாத மாமா, நீ பண்ணுன்னு சொல்லி நான் பண்ணுவேன். வயன் தேவோட மடியில் டபுள் சைட் லெக் போட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு தேவோட நெக்கை ஹோல்ட் பண்ணோம். நெக்கு கிட்ட வந்து அவன் நெக்கில் சாஃப்டாக அப்படியே அவனை சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இவன் போதும். அந்த செகண்ட் ஒயின் தேவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். ஒயின் போதும், ஒயின் போதும்டி. மாமா நீ தானே கேட்ட? நோ வேணாம், போதும் எந்திரு. இன்னும் கொஞ்சம் மாமா, இன்னும் கொஞ்சம் நேரம். ஓகே ஓகே ஒயின் போதும் விடு. ஒயின் போதும்டி விடு. தேவங்க என்ன அப்படியே தூக்கி பெட்டில் உட்கார வச்சான். போதும்டி. அக்கா சாப்பிட்டு கூப்பிட்டா வா. ஒயின் தேவங்களோட கையை பிடிச்சிட்டு மாமா போதுமா, எனக்கு எல்லாமே வேணும், ஆனால் இப்போ வேணாம். சீரியஸாக முடியலடி, என்னை சோதிக்காத. இனிமேல் ரூமில் படிக்க வேணாம். ரூமில் படிக்கலாம். நான் தான் நீ சொல்கிறதுலாம் கேட்குறீங்களா மாமா? நான் உன்னை டச் பண்ணவே இல்லை, நீ தான் எல்லாமே பண்ணுறேன். சரியா? சரி நான் வெளியே போகிறேன்.
தேங் அங்கேருந்து லைட்டாக மூவ் ஆனான். அகைன் திரும்பி ஒயினோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி, ஏ ஒயின், உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு தானே? அதாவது இதுன்னு இல்லை, என்ன என்னையும் பிடிச்சிருக்கு தானே? இல்லைண்ணா, உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவும்ண்ணா. மாமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.